ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடலாம். இப்போ அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போகிறார். அதை வந்து ஏ விஜய் சார் தான் இயக்குறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்ரி கிடையாது, அவங்க பண்ணிட்டாங்க. அதை வந்து படமாக வெளியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க சார். அதை பற்றி என்ன சார்? உங்களுக்கு அஜித் ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்லை சார். ஏஎல் விஜய் ஃபோன் பண்ணி சொன்னாரா? 717 ஒயின் ஷாப் அவர் மூடினார் இல்லையா? ஆமாம் சார். அது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க செயலாக நான் நினைக்கிறேன். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொன்னார். 730 அம்மா உணவகங்கள் என்னமோ அக்ராஸ் தமிழ்நாடு இருக்குது சார். அது வந்து ஜெயலலிதா மேடம் இன்னொருத்தவங்க எக்ஸ்ஆர் ஒய்ன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு அற்புதமான ஸ்கீம். ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போய் அந்த குழந்தைங்கள போய் ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் வந்துட்டுருக்கிறார். அடுத்த மாதமோ என்னமோ தெரியல, இதே சூர்யாவோட படம் அந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது ஜெயிலர் வருது. ஓகே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச லைனப் அவ்வளோதான். ஓகே. இதுக்கு இடையில எப்போ ஜனநாயகம் 15 டேஸ்க்குள்ளே வந்துடலாம். ஓகே. இல்லைன்னா ஜூனில் அவருடைய பிறந்தநாள் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த பெரிய முதலீட்டு படங்கள் டயர் 1 ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம்ல, ரஜினி சார், கமல் சார், தம்பி விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி, சிம்பு, அந்த டயர் 1 ஆர்டிஸ்டோட எந்த படமுமே 100 கோடி ரூபாய்க்கு கீழே எடுக்கவே முடியாது. அவர் தம்பி விஜய்க்கு இன்றைக்கி அவர் முதல்வராக இருக்கட்டும், ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் தம்பி விஜய் தான். அதில் நான் மாறவே மாட்டேன். தம்பி விஜய்க்கு ஒரு அன்பு வேண்டுகோள், அவரை சேர்ந்தவர்களுக்கு இந்த வேண்டுகோள். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஒரு ஜனங்களை வந்து தங்கத்தட்டில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து திருச்சி ஸ்ரீதர் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுறதுக்கு கலந்துரையாட நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான உரையாடலாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் பாலா. எப்படி சார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நல்லா இருக்கு, அப்படி சொல்லுங்க சார். நல்லா சார், கருப்பு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? மிக பிரமாதமான மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. கொஞ்சம் கூட அன்எக்ஸ்பெக்டட். அதாவது இந்த படம் வந்து ஓரளவுக்கு வெற்றி அடையும் தெரியும். இப்போ இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடையும்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு வெள்ளி சனி ஞாயிறு படம் போகிறது வந்து ரொம்ப யூஸ்வல். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த படம் வசூலாகுதுன்னு சொன்னாக்கா ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தியேட்டர்காரங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது இட் கோஸ் டு என்டையர் சினிமா. சார், சாமியெல்லாம் ஆடுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் அளவுக்கு ஒரு படம் வந்து திரையரங்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மிக 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 உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஆடி வெள்ளின்னு ஒரு படம், அம்மன் ஒரு படம், அருந்ததின்னு ஒரு படம், அதெல்லாம் உள்ளபடி நிறைய பேர் சாமி வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு சாமி வந்து ஆடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்களா சார் லைவா தியேட்டரில்? என் தியேட்டர்லேயே பார்த்தேன். என்ன சார், எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க அதெல்லாம்? இப்போ கொஞ்சம் விபூதி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தனியாக அவங்கள உட்கார வச்சு அவங்க ஆசுவாசமாயிடுவாங்க. ஓகே சார். இப்போ இந்த மாதிரி கருப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அடுத்து தமிழ் திரையுலகத்தில் வரப்போற பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய படமா என்ன சார் இருக்கு? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 படம் தான் சார் இருக்கு. மலையாளத்துலேருந்து வர திருஷ்யம் அடுத்த வாரம் வருது. அடுத்த மாதமோ என்னமோ தெரியல, இதே சூர்யாவோட படம் அந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது ஜெயிலர் வருது. ஓகே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச லைனப் அவ்வளோதான். ஓகே. இதுக்கு இடையில எப்போ ஜனநாயகம் ஒன்றும் எனக்கே தெரியல. மோஸ்ட்லி 28 வரும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் கேட்டால் ஒரு கருத்து சொல்கிறாங்க. பட் எனக்கு சரியான தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்துடலாம். ஓகே. இல்லைன்னா ஜூனில் அவருடைய பிறந்தநாள் வருதுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு. எப்படி சார், முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் அந்த மாதிரி தான் வருமா சார்? வரலாம். அது நீங்கள் போட்டுக்கிறது ஒரு சட்டப்படி தப்பே கிடையாது. அவர் ஆக்சுவலாக முதலமைச்சர் தான். அதனால முதலமைச்சர் தளபதி விஜய்னு போட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே சார். சார், இப்போ இது எப்படின்னு தெரியல, நீங்கள் வந்து ஜாதகம்லாம் பார்ப்பீங்களா உங்களுக்கு நம்பியிருக்கான்ட்டு கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. மே 4ஆம் தேதி பாருங்க உங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணிப்பு வந்து பழிச்சிருச்சு. எப்படி நீங்கள் கெஸ் பண்ணீங்க? சார், நான் ஒரு சாதாரணமான மனிதன். நான் வந்து ஃப்ளைட்லேயும் போவேன், ட்ரெயின்லேயும் போவேன், ஆட்டோலையும் போவேன், டவுன் பஸ்லேயும் ஏறி போவேன். அப்போ பலதரப்பட்ட மக்களோட கலந்துரையாடும் பொழுது இது என்ன ஒரு ரிசல்ட் வரப்போகுது. அதாவது இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒரு 4 ஓட்டு இருக்குன்னா அதில் 3 ஓட்டு விசிலுக்கு வர்ற மாதிரி ஒரு பொசிஷன் என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அது அவங்க தெரிஞ்சு போட்டாங்களா, குழந்தைங்க சொல்லி போட்டாங்களா, சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. திமுகவும் பண்ணலாம், அதிமுகவும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டீங்க. அது போய் ரீச் ஆகிடுச்சு. 2வது, ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போய் அந்த குழந்தைங்கள போய் ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு ஹீரோ.
அதுக்கப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் வந்துட்டுருக்கிறார். இது வந்து குவைட் நேச்சுரல். நான் யாருக்காகவும் சார்பாகவோ இல்லை எதிராகவோ சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. பட் அது உண்மை. அப்படி அவர் ரீச் ஆகும்பொழுது அந்த குழந்தைங்க அதன் பாடல்பட்டு ஈர்க்கப்பட்டு அவங்க பெரியவங்கள கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அது உண்மைதான். பட் இந்த ரிசல்ட் தான் வரப்போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடியே கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு என்னால. உங்களுடைய கெஸ் கரெக்டா படிச்சிருக்கு அப்படினால தான் சார் கேட்டேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சார் வந்து சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி நெறைய பலதரப்பட்ட மக்களோட கலந்துரையாடிட்டு இருக்கீங்க. அவங்க மக்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? சார், இந்த 717 ஒயின் ஷாப் அவர் மூடுனார் இல்லையா? ஆமா சார். அது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க செயலா நான் நினைக்கிறேன். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ப மூடுறேன்னு சொன்னார். ரொம்ப அருமையான எனக்கு அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. நேத்து ஒரு அறிக்கை அவரோடத நானு படிச்சேன். அம்மா உணவகங்கள் சீர்படுத்தப்பட்டு, உடனடியாக அதனுடைய எல்லா விதமான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி, அத பழையபடி செயல்பட விடுங்க. 730 அம்மா உணவகங்கள் என்னமோ அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கு. சார், அது வந்து ஜெயலலிதா மேடம் இன்னொருத்தவங்க எக்ஸ் ஆர் ஒய்ன்றதுக்காக நான் சொல்லவே இல்ல. அது வந்து ஒரு அற்புதமான ஸ்கீம். அந்த அம்மா உணவகங்கள் இருந்ததுனால தான் கோவிட் டைம்ல பல லட்சம் பேருடைய உணவு பசிய அது போக்குச்சு. அது யார் கொண்டு வந்தாங்க? எந்த கவர்மெண்ட், எந்த அரசாங்கம், எந்த கட்சி? எனக்கு அது தேவையில்ல சார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்னு பாரதியார் சொன்னார். இன்னைக்கு பசிங்கிறது ஒரு பெரிய விஷயம். தண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். பசிக்கும்போது சாப்பிடணும். அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த ஜெயலலிதா மேடம் பண்ணாங்க. அத இவரும் கன்டின்யூ பண்றேன்னு சொன்னது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். சின்ன சின்ன தவறுகள் இருக்கு. இப்ப நான் 2, 3 இன்டர்வியூஸ்ல பார்த்தேன். இந்த மாரிதாஸ்லாம் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை அவங்களுடைய எம்எல்ஏஸோட கல்வி தகுதிகள் எல்லாம் கொஞ்சம் தப்புன்னு சொல்றாங்க. இந்த புஷி ஆனந்த் வந்து நேத்திக்கு வந்து ஏதோ ஒரு 6 மணி நேரத்துல ஒரு டெண்டர் ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரியான தவறுகள் வரக்கூடாது. இப்ப ரஜினி சார் கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். மக்கள் உங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஆனா அவருக்கு நீங்க 2 வருஷம் டைம் குடுங்க. அந்த 2 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னு நம்ம விமர்சிக்கலாம். காமராஜர் அப்படிதான் சொன்னாரு ஆக்சுவலா. இவங்க ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தபோது 6 மாசம் அவங்க ஆட்சி பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். 6 மாசம் அவங்கள ஃப்ரீயா விடுவோம்னு சொன்னார். அது மாதிரி அந்த தம்பியை ஃப்ரீயா விடுங்க. அவரு தம்பி விஜய்க்கும் இன்னைக்கு அவர் முதல்வரா இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் தம்பி விஜய் தான். அதுல நான் மாறவே மாட்டேன். தம்பி விஜய்க்கு ஒரு அன்பு வேண்டுகோள். அவரை சேர்ந்தவர்களுக்கு இந்த வேண்டுகோள். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்ப ஒரு ஜனங்கள் வந்து தங்கத்தட்டுல வச்சு குடுத்துருக்காங்க. இத வீணாக்கிறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் சமூக ஊடகங்கள்ல கண்காணிக்கப்படுது. எங்கேயும் விமர்சனத்துக்கு ஆளாயிடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன 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 தவறுகள்லாம் அவர் சிஎம் மேல போய் அது வந்து அந்த அது அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பர்டன் ஆயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிதானமா செயல்படுங்க. நல்லபடியா செயல்படுங்க. ஒரு மிகப்பெரிய வாய்ப்ப மக்களுக்கு குடுத்துருக்காங்க. 2 கழகங்களும் இல்லாத ஒரு ஆட்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் அது சாத்தியமாயிருக்கு. அத நல்லபடியா கொண்டு போங்க. இது என்னுடைய அன்பு வேண்டுகோள். சார், இப்போ திரையரங்க உரிமையாளர்கள் சார்பா வந்து நீங்க சிஎம் சார் கிட்ட இருக்கக்கூடிய கோரிக்கைகள், இப்ப டிக்கெட் ரேட்லாம் ஏத்துவாங்களா? இல்ல வந்து குறைப்பாங்களா? இந்த மாரி என்ன நடக்க போகுது சார் அடுத்து? சார், என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கிற பிரசன்ட் ரேட் வந்து ஓகேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல ரொம்ப பெரிய அளவுல டிக்கெட் ரேட் ஏத்தினா, அது திரையரங்குகளுக்கு சாதகமா இருக்குமா? இல்ல மக்கள திரையரங்கு பக்கமே வரவிடாம பண்ணிடுமான்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. அதனால இப்ப இருக்கிற ரேட்ஸ வந்து அவங்க ஓரளவுக்கு அப்படியே மெயின்டெயின் பண்ணி இந்த கவர்மெண்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்லதுன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இது என்னுடைய அசோசியேஷனோட அபிப்பிராயம் இல்ல. ஸ்ரீதர்ங்கிற தனி தியேட்டர்காரருடைய ஒரு அபிப்பிராயம். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், கவர்மெண்ட் அவங்க எல்லாமே செஞ்சு குடுத்துட்டாங்க. இந்த எல்பிஇடின்னு இருக்குல்ல, லோக்கல் பாடி என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது ஒரு 4% இருக்கு. அத நீங்க கொஞ்சம் விட்டுக் குடுங்கன்னு நம்ம அந்த கவர்மெண்ட்ல கேட்கலாம். அது ஒண்ணு தான் அவங்களால நமக்கு செய்ய முடியும். அதே மாரி கமல் சார் வந்து என்னுடைய இனிய நண்பர். ரொம்ப ரொம்ப வேண்டியமான ஒரு நண்பர். அவர் கொண்டு போய் ஒரு சில கோரிக்கைகள் குடுத்துருக்காரு. டெய்லி தியேட்டருக்கு 5 ஷோ குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓடிடி தளம் ஒண்ணு கவர்மெண்டே தொடங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஓடிடிங்கிறது ஒரு வியாபாரம். இப்ப Amazon இருக்கு, Netflix இருக்கு. அவங்கலாம் வந்து ஒரு படத்துக்கு ஒரு ரேட் வச்சு அவங்க ஒரு கால்குலேஷன், அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு டெக்னிக்கல் டீம், ஒரு ஃபைனான்சியல் டீம். இவ்வளோ ரூவா போட்டா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இப்படிலாம் அதுக்கு அவங்க நெறைய விஷயம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கவர்மெண்ட்ல பண்ண முடியாது. கவர்மெண்ட் பிசினஸா பண்ண முடியாது. கவர்மெண்ட் பிசினஸா பண்ணக்கூடிய ஒரே விஷயம் டாஸ்மாக் மட்டும் தான். மத்தபடி கல்வியோ, இல்ல மருத்துவமோ, இல்ல குடிநீர் வசதியோ அதெல்லாம் சேவை. தேர் ஆர் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ். அதுல வந்து நம்ம அந்த மாரி பண்ண முடியாது. ஸோ இது வந்து அது ஒரு சாத்தியமில்லைங்கிற மாரி என் மனசுல படுற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். 2வது நீங்க படம் நம்ம பிளாட்ஃபார்ம்ல போடுங்க. ரெவென்யூ ஷேரிங் பண்ணிக்கலாம் அவங்க. ரெவென்யூ ஷேரிங் பண்ணி இவங்க கணக்கெல்லாம் முடிச்சு படம் தர்றதுக்குள்ள புரொடியூசர் செத்துருவார்.
ப்ரொடியூசருடைய அவருடைய அவருடைய ஒரு இதையும் பார்க்கணும். ம். அதனால அதெல்லாம் வந்து கமல் சார் 8 வார ஓடிடி கேட்குறார். ம். அதில எனக்கு முழு ஆதரவு உண்டு. ம். 8 வாரம் கழிச்சு ஓடிடில போட்டா ம். தியேட்டர்களுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ம். பட் சில தயாரிப்பாளர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர்களா இருக்கிறனால சில விஷயங்கள வேரி பண்ணி நான் சொல்றேன். என்னன்னு ம். கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்லாப் வைங்க. ஒரு படத்தோட பட்ஜெட் இவ்வளோன்னா, அவங்கள ஒரு 2 வாரம், 3 வாரம், 4 வாரத்தில வர்றத விடுங்க. ம். இவ்வளோ ரூபாய்க்கு மேல பட்ஜெட்டா? அவங்கள 6 வாரம் தள்ளி போ சொல்லுங்க. இவ்வளோ ரூபாய்க்கு மேல பட்ஜெட்டா? அத வந்து 8 வாரம் கழிச்சு தான் போடணும்னு கொண்டு வாங்க. இது கூட ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, அந்த சிறு முதலீட்டு படங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றப்படணும். ம். அவங்கள நீங்க வந்து அந்த 4 வாரத்துக்குள்ளேயே போடுறதுக்கு அலோவ் பண்ணாலும் ஒண்ணும் தப்பு வர போறதில்ல. ஏன்னா, அந்த சிறு முதலீட்டு படங்கள இந்த ஓடிடிக்காரங்க வாங்குறதே இல்ல. ம். ஸோ அவங்க எப்ப வந்தா நமக்கு என்ன? ம். ம். படம் ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்சா தான் வந்து அவன் வந்து வாங்க போறான். ம். அப்ப அவங்க ஒரு 3 வாரமா, 4 வாரமா, 5 வாரமா கழிச்சு அவங்க போட்டுக்கலாம். ஒரு பெரிய தப்பு கிடையாது. ம். பட் இந்த பெரிய முதலீட்டு படங்கள் டயர் 1 ஆர்டிஸ்ட்ன்னு சொல்றோம்ல. ரஜினி சார், கமல் சார், தம்பி விஜய், அஜித், தனுஷ் சார். தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி, சிம்பு, விஜய் சேதுபதி இவங்க ஒரு 10 பேர், 12 பேர் நான் 1, 2 விட்டுருக்கலாம். ம். அவங்க தான் டயர் 1 ஆர்டிஸ்ட். ம். அந்த டயர் 1 ஆர்டிஸ்ட்டோட எந்த படமுமே 100 கோடி ரூபாய்க்கு கீழ எடுக்கவே முடியாது. ஏன்னா, அப்படி ஒரு பட்ஜெட் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க படத்தோட டைரக்டருக்கு இவ்வளோ சம்பளம், ம். ஹீரோயினுக்கு இவ்வளோ எவ்வளோ சம்பளம், சம்பளம்? டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு இவ்வளோ ம். சம்பளம், மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளோ சம்பளம், கொரியோகிராஃபருக்கு இவ்வளோ சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ம். ஸோ அந்த அந்த மாரி 100 கோடி ரூபாய்க்கு மேல போற படங்கள 8 வாரத்துக்கு அப்புறம் வெளியிடலாம். ம். இதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கருத்து. அசோசியேஷனுடைய கருத்து அல்ல. ஏன்னா இது டிஸ்க்ளைமர் ஏன் போடுறேன்னு சொன்னா, ஆ. நாளைக்கு அசோசியேஷன்ல எங்கள கேட்காம ஏன் சொன்னீங்கன்னு வேற யாரையும் என்ன கேட்கக்கூடாது. இது என் சொந்த கருத்து. எனக்கு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ம். என்ன யாரும் கேட்க முடியாது. ம். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன். எகைன் அண்ட் எகைன் ஐ அம் புட்டிங் தி டிஸ்க்ளைமர். ம். இது என்னுடைய சொந்த கருத்து. ஓகே. ஏன் சார் இது ஏதாச்சும் இந்த மாரி பிரச்சனைகள் ஆயிருக்கா சார்? இந்த மாரி? ஆகலாம். ஆ. அசோசியேஷன்ங்கிறது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ம். அதில ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ம். மெம்பர்ஸ் அப்படிலாம் இருக்கலாம். ம். ஜெனரல் பாடி எல்லாம் ம். இருக்கும். அவங்க எல்லாரும் கலந்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ம். அதில வந்து அந்த அந்த ஒரு கலெக்டிவா ஒரு முடிவ கொண்டு வரதுக்குள்ளயே நமக்கு ரொம்ப அசந்து போயிடும். ம். அதுக்குள்ள நமக்கே டயர்ட் ஆயிரும். ம். ஒரு சொந்த கருத்த சொல்றதுக்கு எவன்ட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ம். இந்த உலகத்தில கடவுள் ஒண்ணு, மனசாட்சி ஒண்ணு, எங்க அப்பா ஒண்ணு 3 பேருக்கு மட்டும் தான் நான் பயப்படுவேன். அதன்படி சொல்றேன் நானு. என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இது. ம். சார் இப்போ நீங்க சொன்னீங்க ஓடிடி கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம், முடியாத விஷயம் அப்படிங்கிற மாரி. கேரளா கவர்மெண்ட் வந்து அத செயல்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சார். அவங்களால எப்படி சார் அது சாத்தியம்? பாலமுருகன் ஒரே கேள்வி. செயல்படுத்திட்டாங்களா? இல்ல சார். அவ்வளவுதான். அப்ப அப்புறம் பேசுவோம். ஓகே சார். இப்போ அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் பண்ண போறாரு. அது வந்து ஏ.எல். விஜய் சார் தான் இயக்குறாரு. ஜி.வி. பிரகாஷ் சார் மியூசிக்லாம் பண்றாங்க. டாக்குமெண்ட்ரி கிடையாது. அவங்க பண்ணிட்டாங்க. அத வந்து படமாவே வெளியிட போறாங்கன்னு சொல்றாங்க சார். அத பத்தி என்ன சார்? உங்களுக்கு அஜித் ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்ல சார். ஏ.எல். விஜய் ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்ல சார். அதுவரைக்கும் அது 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 வந்து சரியான கருத்து அல்ல. ஓகே சார். ம். சார் அப்போ இந்த மாரி மக்களுக்கு தெரிய வர விஷயங்கள்லாம் எது உண்மை, எது தவறுன்னே தெரிய மாட்டேங்குது சார். 98% எல்லாம் பொய்யா தான் இருக்கும். ஓகே சார். இந்த சமூக வலைதளங்கள்னு இருக்கு இல்லையா? ஆமா சார். இப்ப என்ட்ட ஒரு செல்ஃபோன் இருக்கு. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். நான் அத போட்டுர்றேன். ஆ. அதுக்கு கீழ நான் ஒரு கமெண்ட் போடுறேன். அதுக்கு கீழ ஒரு 100 கமெண்ட் வருது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்ட்ராய்டு ஃபோன், கேமரா ஃபோன் வச்சிருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் ம். அவன் ஒரு டிவி ஆயிட்டான் இப்ப. அவனெல்லாம் நீங்க தடுத்தே நிறுத்த முடியாது. என்னுடைய வயசுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நாடகம்னு ஒண்ணு இருந்துச்சு. ம். அந்த நாடகத்த சினிமா வந்து அழிச்சுது. சினிமாவ வந்து டிவி வந்து அழிச்சுது. டிவிய வந்து இப்ப செல்ஃபோன் அழிச்சிருச்சு. இனிமே செல்ஃபோன் என்னத அழிக்க போகுதுன்னு தெரியல. ஆனா எப்படி சார் இதுக்கெல்லாம் மத்தியில தாண்டியும் தியேட்டர் வந்து வெற்றிகரமா செயல்பட்டுட்டு இருக்கு? நாங்க வெற்றிகரமா செயல்படுதுன்னு சொல்லவே இல்லையே. என்ன சார் ஆச்சு? இந்த வருஷம் 65 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆ. சோ ஃபார் ஆ. நேத்தி ஆ. வரைக்கும். இந்த 65 படத்துல 5 ஒண்ணு 6 படம் தான் ஜெயிச்சிருக்கு. ஆ. இந்த வருட ஆரம்பத்துல டீன்னு ஒரு படம் ஆமா ஜெயிச்சுச்சு. சார். அதுக்கு அடுத்தது வித் லவ்ன்ற படம் சுமாரான வெற்றி. ஆ. அதுக்கப்புறம் இந்த ராதிகா மேமோட ஒரு படம் ஒண்ணு. தாய் கிழவி சார். தாய் கிழவி ஒரு மெகா ஹிட். அதுக்கப்புறம் இந்த யூத்ன்னு ஒரு படம் ஹிட். ஆ. அப்புறம் துரந்தர்ன்னு ஒரு படம் ஹிட். ஆ. அது மெகா ஹிட். ஆ. 1800 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ம். அதுக்கப்புறம் இப்ப கருப்பு. ம். இந்த 6 படத்த தவிர பாக்கி 58 படமும் அவுட்டு. ம். சார் அப்போ இந்த மாதத்துக்கு ஒரு படங்கள் வெற்றி பெற்றா கூட அதுல வர தொகையால வந்து நம்மளோட தியேட்டரோட செலவினங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாதா சார்? கட்டுப்படுத்த முடியாது. சார் அப்போ தியேட்டர்களோட எதிர்காலம் என்னவா சார் இருக்கும்? தியேட்டர்கள் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். படிப்படியா தியேட்டர்கள் மூடப்படும். ம். அத தவிர்க்கிறதுக்கு உங்க சங்கத்து சார்பா எந்த நடவடிக்கை முயற்சி? நாங்க ஒண்ணும் மானியம்லாம் கொடுக்க முடியாது. We cannot do subsidy to theatre owners. ம். அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அரசாங்கம். இது நீங்க அப்படி எல்லா தொழில் உள்ளவங்களும் கேட்பாங்க. ம். பஸ் தொழில் உள்ளவங்களும் கேட்பாங்க. நாளைக்கு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்களும் கேட்பாங்க. அந்த மாரி தொழில நலிவுற்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே குடுத்துட்டு இருக்க முடியாது. ம். தட்ஸ் நாட் பாசிபிள்.
ஓகே சார். அல்லது அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிதி நிலைமை அப்படி இல்ல. இது நடிகர் சங்கத்துல இருந்து நடிகர்கள் சார்பாகவோ, இல்ல இயக்குனர்களோ வந்து இதுக்காக வந்து எந்த ஒரு முயற்சியோ, இல்ல அடுத்த கட்ட ஏன்னா அல்டிமேட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர் தான் அவங்களோட ப்ராடக்ட்ட செல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க இதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலீங்களா? என்ன எடுக்கலாம் பாலா சொல்லுங்க? அதாவது நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லிர்றேன் நானு. ம். குமுதம் வாசகர்களுக்காக ரொம்ப அழகா சொல்லிர்றேன் நானு. ம். நம்முடைய முக்கியமான கோரிக்கைகள் எல்லாமே அரசாங்கத்தால நிறைவேற்றப்பட்டு விட்டன. ம். ரேட்ஸ் ஃபார் ரேட்ஸ் ஆர் கன்சர்ன்ட். ம். எடப்பாடி சார் ஒரு நியாயமான ரேட் குடுத்துட்டார். ம். அதுக்கப்புறம் அந்த பராமரிப்பு கட்டணம்னு மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் ம். அத இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல குடுத்துட்டாங்க. ம். அதே மாரி கமல் சாருடைய சீரிய முயற்சியின் காரணமாக ம். உதயநிதி டெப்டி சிஎம்மா இருக்கும் பொழுது ம். அந்த 8% ஜிஎஸ்டிய 4% ஆக்கி குடுத்துட்டாங்க. ம். அதே மாரி ரூ. 100க்கு கீழ இருந்தா ஒரு ஜிஎஸ்டி, ரூ. 100க்கு மேல இருந்தா டிக்கெட் ரேட் ஒரு ஜிஎஸ்டின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சிருந்தாங்க. ம். அதையும் இப்ப எடுத்துட்டு ஒரே ஸ்லாபா கொண்டு வந்துட்டாங்க. ம். ஸோ செய்ய வேண்டியது பூரா கவர்மெண்ட் செஞ்சுட்டாங்க. இனிமேல் சொல்வதற்கு தமாஷா இருந்தா கூட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் நானு. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடலாம். ம். சிரிப்பே இல்லையா? இல்ல சார். அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ட்டு. அதனால சிரிப்பு இல்லையான்னு கேட்டேன். அதுதான் நம்மளும் கேட்கலாம். அதுதான் கவர்மெண்ட்டும் செய்ய முடியாது. ம். சரி. நெக்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சியில இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திரைத்துறை வந்து முழுக்க முழுக்க வந்து உதயநிதி ஸ்டாலின் சாருடைய ரெட் ஜெயின் மூவிஸோட கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த கருத்தை யார் சொன்னது? நெறைய பேர் பரவலா பேசிக்கிறாங்களே சார். பரவலான யாருன்னு கேட்குறேன். திரைத்துறையில இருக்கவங்களே சார். திரைத்துறையில ஒரே ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன். சார் அப்படி பேர் பொது வெளியில சொல்ல முடியாதுல்ல சார். அப்ப விட்டுருங்க. சார். தென் லீவ் இட். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.